போனேன். வேகமா நம்ம ஊர் பெரியாச்சில போச்சு ஆளுங்க. அப்போ நானும் அவர் பின்னாடி காசு கொடுக்குறோம் இங்கதான் பண்ணிட்டு போனேன்னா அங்க போனேன் என்னை பிடிச்சி போட்டு ஊசி கொடுக்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. விடிஞ்சு கேட்டோம்னாக்க எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே குடும்ப கட்டுப்பாடு பண்ணா அப்புறம் எங்கிட்டு பிள்ளை வரக்கும் எங்க எங்க மண்டே வகுந்து விடுவேன். என் பொண்டாட்டிக்கு எந்த ஒரு செய்கூலி சேதாரம் எதுவும் ஆகக்கூடாது. அப்ப நான் போயிட்டு என் பொண்டாட்டியை போய் பார்த்து தேடி வர்றேன். இது என்ன விஷயம் கேட்கணும்னா நீ புறாக்கர் வேலை பார்க்க ஆரம்பிச்சு இப்ப இந்த வேலையை விட்டு எவ்வளவு நல்ல ரேட்டு போகுதா? அந்த பதவியை நாங்க அந்த பதவியை அறநாய்க்கு சிறுகாலத்துல கொடுத்துருந்தோம். இப்ப மாத்தியாச்சா உங்களுக்கு? அந்த கூட்டியாரு வேற வேலையே வேணாம். சரி, அப்ப நான் போயிட்டு என் பொண்டாட்டியை பார்த்து தேடிட்டு வரேன். வாழ்வின் வளர்வழியாம் வள்ளல் விநாயகனை நாளெல்லாம் வாழ்த்திருவோம். படிய நிறமும் பவள செவ்வாயும் கடியமும் தாமரையும் துளியரையும் அள்ளும் பகலும் அனைவரும் துதித்தால் கள்ளும் சொல்லாத கவி என்ப கிடங்க பேரன்புகட பெரியோர்களே, நாடக கலசிய பிரபத்திரங்குள திருவள்ளுக்கும் என கலைப்பு சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளர் மதுரை அறியாதக்குரிய கண்டவரான் பற்றியை சேர்ந்த அதற்குரிய SK ராமச்சந்திரன் அப்பா அவருடைய சார்பாகவும் வேளங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி வந்திருக்கும் SK அவருடைய சார்பாகவும் மேலும் இந்த நாடகத்தை சிறந்து நடத்திக் கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கலைப்பை ஆரம்பிக்கிறேன். நன்றி. சலசலமான ஒளியை போடார்களும் தோட்டங்களும் துறவுகளும் மலைகளும் மலைச்சாலை இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது எல்லையில்லா ஆனந்தம் பொங்கி வடித்தவர்கள் இருக்கிறது. இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது என்னதான் கங்கை மாஞ்சாலும் காவிரியாறு கரை புரண்டு ஓடுறாலும் பாரத நாட்டுல சோத்து பஞ்சம்
பாரத நாட்டுல சோத்து பஞ்சம் மட்டும் எப்ப தீரும் தெரியலையே. எப்படி தீரும்? காரணம் இருக்குன்னு விளைநிலங்கள்லாம் இன்னைக்கு விளைநிலம் மாறி போச்சு. எங்க விவசாயம் விளைந்ததோ அங்க உள்ள வரப்பையெல்லாம் ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டு வீட்டு மனைகள் விற்கப்படும் அப்படிங்கிறதுனால நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னாக்க விவசாய விலை எப்படி எடுத்து வீட்டு மணி ஆக்கிட்டா விவசாயம் எப்படி விளையும்? அப்ப சோத்து பஞ்சம் வரத்தானே செய்யும். இதுக்குதான் அன்றோ ஒரு கவிஞர் சொல்லி வைத்தான். சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏறெடுத்தி கம்பா கரையை ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்க வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருச்சு வரப்பு உள்ள விளைஞ்சிருச்சு. ஆக நெல்லு விளைஞ்சு வரப்ப உள்ள மரத்த காலமெல்லாம் போய் இப்ப நெல்லு விளையமலை அங்கெல்லாம் வரப்பெல்லாம் மறைஞ்சிட்டு வருது. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவரெல்லாம் அவர் தொழுதுண்டு பிடிச்சல் இருக்கிற நேர்முனைக்கு நேருங்கு எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்வுல பஞ்சம் வரவே கூடாது. அப்படி இருக்கிற இடத்துல இடமே எப்படி இருந்தால் அந்த இடத்தில் உள்ள வசிப்பவர்கள் எப்பேற்பட்ட அழகு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாராவது உள்ள இருக்கின்றார்களா ஏதேனும் புரோடசை சற்று ஆராய்ந்து கவனித்து பார்ப்போமா? என்ன இனிமையான குரல், என்ன வளமையான குரல். புலவி இனிது யாழ் இருந்த மக்கள் மழலைச்சு கேளாவில் என்ன இருக்கின்றார்கள். அந்த வகைப்படி பார்க்க போனா புலலின் ஓசை விட யாழின் ஓசை விட மழலையின் ஓசை விட தீனையின் ஆபத்தம் என்ற அளவுக்கு குரலுக்கு சொந்தக்கார் யாரா இருக்க வேண்டும்? நான் சொல்ல வள்ளியாகத்தான் இருக்க வேண்டும். எனக்கு பிறந்து என்ற பரவட்டியில் எப்பொழுது வருவார் 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 என்ற அடிமீதி விடுவித்து காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி நான் மட்டும் தனிமையில் இனிமை காண முடியுமா? நானும் அவளும் அந்த பௌர்ணமி நிலவில் பனிவில் மலரில் கடற்கரை ஓரமாக இருந்தால் எப்படி இருக்கு? என்னை பாருங்க வெளியில விழித்து நோக்க தென்றில் எழுதி காட்ட தேமிழி மகரையாளி பண்டிகள் இனிதுவான மனதை வீட்டிற்கும் ஆகோ என்று பாடினானே அந்த கவி சக்கரவர்த்தி அந்த பாடலுக்கு ஒப்பங்கள் இருக்கிறார். அண்ணன் நடையும் சின்ன இடையும் எந்த விழிப்பார்வையிலும் என்ன மயக்கக்கூடிய அளவுக்கு வள்ளி அழகு படைத்து வளர்க்கிறார். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, வானுக்கு நிலவு அழகு, வார்த்தைக்கு சொல் அழகு என்று பார்க்கின்ற பொழுது எனக்கு இவதானே அழகு. இவ்வளவு வச்சு இடத்துக்கு அழகா, இடத்தால இவளுக்கு அழகா என்று பார்க்கின்ற பொழுது இவ்வளவு வச்ச தந்திரத்துக்கு அழகும் பெருமை சேர்க்கப்படுகிறது. அப்படி அழகு பெருமை சேர்க்கப்படுகிறதை பார்க்கும் பொழுது இந்திய பெண்மணி சிப்பியில் முத்து முத்தாகவா ஒன்றுபடி ஓர் உருவாக எடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இல்லவாள் இருக்கிறார். 1000 நட்சத்திரங்கள் இடையே ஒரு வெண்ணிலா பிரகாசித்தால் எப்படி இருக்குமோ 1000 பூக்களுக்கு இடையே ஒரு ரோஜா பூத்து குலுங்கினார். ரோஜா பூ ஆமா பூத்து குலுங்கினால் எவ்விதம் இருக்குமோ அப்படி அல்லவாள் இருக்கிறார். இப்படி மறக்க முடியுமா? இவரை என் அருகில் இருந்தாவே போதும். பொழுது விடுவதும் தெரிவதில்லை, மறைவதும் தெரிவதில்லை. எப்பொழுது அருகில் இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு இந்த இடத்திற்கு வந்திருந்தால் இவரை பார்க்கிற பொழுது எப்படி தரமா தெரிகின்றது? பவள மதிமுத்த விரகொடியோ அற்புதம் என்று இவளை பற்றி வரைக்கலாம். முத்துக்குள் பழுவிரசையும் 3ஆம் நிறைவுள் சந்திரனும் வெள்ளைத்திருக்கிற இவளை பார்க்கிற பொழுது எல்லையில ஆனந்த நிறத்தில் பொங்கி வடிதல் உடைக்கிறது. இவளை எப்பொழுது பார்ப்போம் என்ற இயக்கத்தில் கூட இருந்திருந்தாலும் கண்ணம்மா காதலனும் கவிதை சொல்ல அருகில் வருவாயா வருவாயா என்று இவளை பற்றி எண்ணி பார்க்கின்ற நேரத்தில் ஒரு பாடல் என்ன 1000 பாடல்களை பற்றி வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். அப்படிங்கிறது சந்தித்த நேரத்தில் யாரார்கள் என்ன போதுமா போதுமா என்னது உழவனா பாத்தியா? உன் பிள்ளை பொழப்பு வச்சுறாங்க. என்னது உழவனா நீ பாக்கல? நான் பாக்கல. என்ன பண்ணிக்கிறீங்க? காவல் பார்த்துக்கிட்டு காவல் தானே கேட்கிறேன். காவல் கேட்கிற உனக்கு உள்ள வந்தது எப்படி தெரியாம இருக்கா? ஒண்ணுமே வரலையா? ஆமாங்க. என்ன இப்படி சொல்ற? ஒண்ணுமே வரலைன்னு சொல்றியே. இப்பதானே உள்ள போனுச்சு. இங்க வரலங்கிற இருக்கான தடுத்து நாய். இந்த நாயா யார பத்திராங்க பொழந்து விடுவோம். இருக்கான தடுத்து நிறுத்தினாய் அப்படின்னு தம்பி ரொம்ப வேர்க்க விறுவிறுக்க வந்திருக்கிறீங்க. இப்படி எப்படி கடுமையான உழைப்பு அற்புதமான உழைப்பு கடுமையான உழைப்புங்க இந்த காலத்தினால மாணவப்பட்டது உள்ள வந்துச்சு. மான் குட்டி ஒண்ணு உள்ள வந்துருக்கு. மான் குட்டி உள்ள நுழைஞ்சிருக்கு. மான் குட்டி எங்க வந்துச்சு? மான் குட்டி இல்லடா மான் குட்டி. மான் குட்டியா? மான் வல்ல குட்டி வல்ல. நீங்க போலாங்க. மான் வல்ல குட்டி வல்லையா? மான் வல்ல ஒத்துக்கிறேன். ஆனா குட்டி உள்ள போயிருக்கு. இங்க குட்டி வல்லங்கிறல்ல. குட்டி வல்ல உனக்கு எப்படி தெரியும்? இங்க வந்துருக்குல்ல. பார்த்தவனா அருளை நுழைந்த வரைக்கும் பார்த்தேன். அப்புறம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? நல்லா பார்த்துருங்க வல்லங்க. இங்க இப்படிதான் ஒரு காலத்துல என்னத்த ஒரு காலத்துல இருந்து ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்க நல்ல பட்டம்லாம் கொடுத்துருக்கேன். யார பிடிச்சிருந்தா நின்றுட்டு இருக்கேன். நீ யார நான் வந்திருக்கேன் வேட்டைக்கு வந்திருக்கேன். காரணம் எனக்கு மன பார்த்தேன் மண்முடியை பார்த்தேன் கண்ணால பார்த்தேன். உள்ள போய் நுழையுது. கைப்பிடியாங்க நோக்கல் வந்திருக்கேன். நான் பெண்களை பாதுகாக்க யாருக்கு? பெண்களுக்கா? பெண்களை காவல் காத்த முடியுமா? பெண்களை காவல் காப்பதே ஆண்களின் பண்பாடு.
பண்பாடு கணவன் மனைவி கணவன் என்ற முறையில் காவல் இருக்க வேண்டும். சகோதரன் தங்கச்சி தங்கச்சி என்ற முறையில் காவல் இருக்க வேண்டும். காதலிக்கிறவன் காதலியை அப்படிங்கிற முறையில காதலிக்கணும். இந்த மாதிரி பல வகையான காதல் இருக்கு. அது என்ன பண்றது? இப்ப இங்க காவல் காத்து என்ன பண்றது? ஏன்னா கண்ணை இவங்க காக்கொள்வது காக்கணும் அப்படின்னு இருக்காங்க. சில பேர் காத்தாலும் கூட அவங்க சரியா இருந்தா தான் காக்க முடியும். நீங்க காத்த முடியுமா? பொம்பளையில போய் நீங்க காக்க முடியுமா? அவங்க சரியா இருக்கணும். புரியுதா? அவங்க தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும். அதான் இங்க முறை அப்படி கூடாது. இப்ப உன் பேர் என்னது? என் பேர் உங்களுதான் சொல்லுங்க. ஒண்ணு கேட்கறேன், உன் பேர் என்னது?